பிரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அறிதல், நோயிங். அறிதல் என்பது ஒரு சிந்திக்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய மிக ஆழமான ஒரு வார்த்தையாகும். குடும்ப உறவுகளுக்குள்ளும் இந்த அறிந்து கொள்ளுதல் தேவை. தேவனிடத்தில் இது மிக அதிகமாய் தேவை. இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் இந்த பதிவில் குறிப்பிட்டு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னமே அவர் வரப்போவதை முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வர வேண்டும் என்பதற்கான அவசியமும் அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும்போது அவர் செய்தவைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி அவர் செய்ய இருக்கிறதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இவைகளை குறித்த அறிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை சந்தேகமே இல்லை. ஆக நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுடைய கடந்த காலத்தோடு நின்று விடாமல் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் பயன் தரத்தக்கதான வகையில் இருப்பதுதான் அறிந்திருக்கிறோம் என்பதற்கான அர்த்தமாகும். இல்லை என்று சொன்னால் அறிய வேண்டியபடி இன்னும் அறியவில்லை என்று அர்த்தமாகிறது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டிய முறைப்படி அறிந்திருந்தால் உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்லை, அறியவில்லை என்று சொன்னால் இனிமேலாக முயற்சி பண்ணி இயேசு கிறிஸ்துடைய வருகையிலும் இடம்பெற வேண்டும். அதற்குரிய வாழ்க்கை நான் வாழ்கிறேனா என்று யோசியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. God bless you.